தமிழ்நாட்டில் பிரதான மாநில கட்சி கொடிகளின் நிறங்கள் பேசும் அரசியல் குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சி கொடிகள் இருக்கக்கூடிய நிறங்கள் நிறைய அரசியலை பேசும். அந்த வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு முன்னோடியாக பார்க்கப்பட்ட நீதி கட்சியுடைய நிறம் முழுக்க முழுக்க சிவப்பு, மையத்தில் ஒரு நீதி தராசு இடம்பெற்றிருக்கும். அதற்கு பிறகு திராவிடர் கழகமா அது உருமாறுது. திராவிடர் கழகத்துடைய கொடியுடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க கருப்பு. திராவிடர்களுடைய இன்னல்களையும் துயரத்தையும் உணர்த்தக்கூடிய வகையில் இந்த நிறம் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு சிவப்பு, மையத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு வட்டம் புரட்சியையும் விடுதலையும் உணர்த்தக்கூடியது. அடுத்ததாக திமுகவுடைய கட்சி கொடி நிறம் இரு வண்ணங்களை கொண்டது. கருப்பு அரசியல் பொருளாதார இருண்ட நிலையை உணர்த்தக்கூடிய வகையிலும், கீழே இருக்கக்கூடிய சிவப்பு வானில் தோன்றக்கூடிய ஒரு ஒளி, அந்த கருப்பையும் வறுமையையும் விரட்டக்கூடிய வகையில் இந்த ஒளி ஏற்படுத்தும். அப்படின்றதுனால தான் கருப்பை மேலையும் சிவப்பை கீழையும் அமைச்சிருப்பாங்க. அடுத்ததாக திமுக கொடிக்கும் அதிமுக கொடிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அண்ணாவுடைய உருவம் வெள்ளை நிறத்தில் இடம்பெற்றிருக்கும். அண்ணாவுடைய கொள்கைகள் தான் பிரதானம் அப்படின்றத முன்னிறுத்தக்கூடிய வகையில் இந்த கட்சி கொடியில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டது. சரி, அடுத்ததாக பார்க்கும்போது தேமுதிக 2000 ரசிகர் மன்ற கொடியை அப்படியே கட்சி கொடியாக இடமாறுது. அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய பிரதான நிறம், முதல் நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு. மற்ற கட்சி கொடிகளில் சிவப்பு அப்படின்றது விடுதலையும் புரட்சியும் குறிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட சிவப்பு அப்படின்றத ஒற்றுமை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த சிவப்பு இடம்பெற்றது. அதுக்கு அடுத்ததாக மஞ்சள், வளர்ச்சி தமிழ்நாடை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த மஞ்சள் சேர்க்கப்பட்டது. கருப்பு வறுமை, இருள், திராவிடர்கள், இந்த மூன்றையும் உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கருப்பு அப்படின்ட்டு சேர்க்கப்பட்டிருக்கும். எல்லாவற்றுக்கும் மையத்தில் ஒரு புரட்சி தீபம். எவ்வளவு இருள் வறுமை இருந்தாலும் கூட இந்த புரட்சி தீபம் அதனை அகற்றும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த கொடி உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி பாமகவை பொறுத்த வரைக்கும் நீலம், மஞ்சள், சிவப்பு 3 நிறங்கள் இருக்கு. நீலம் பொறுத்த வரைக்கும் தலித்துகளுடைய பாதுகாவலன் அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கு. நீலத்துக்கு இன்னொரு பொருளும் இருக்கு. இந்த பரந்த வானத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பாதுகாவலனாக நாங்கள் இருப்போம் அப்படின்றதை உணர்த்தக்கூடிய வகையில் நீலம் பிரதானப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு மஞ்சளை பொறுத்த வரைக்கும் வளமான தமிழ்நாடு, வன்னியர்கள், இதர பிற்படுத்தப்பட்டவர்களை குறிக்கக்கூடிய வகையில் இந்த மஞ்சள் ஏற்படுத்தப்பட்டது. சிவப்பை பொறுத்த வரைக்கும் புரட்சி, விடுதலை அப்படின்ற விஷயத்தை குறிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மக்கள் நீதி மையம் கட்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு வெள்ளை நிற கட்சி கொடி இருந்தது. அதனை என்னவா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஒரு ஊழல் கரைப்படியாத கரங்கள் ஒரு கட்சி அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் வெள்ளை நிறத்தில் அந்த கட்சி கொடி அமைக்கப்பட்டது. மையத்தில் 6 இணைந்த கைகள் இருந்தது. 6 இணைந்த கைகள் அப்படின்னு பார்க்கும்போது தென்னிந்திய மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேசோடு சேர்த்து 6 மாநிலங்களை குறிக்கக்கூடிய வகையிலும், மையத்தில் ஒரு கருப்பும் அது திராவிடர்களை குறிக்கக்கூடிய வகையிலும், அதற்கு மையத்தில் ஒரு வெள்ளை நட்சத்திரமும் இருந்தது. வெள்ளை நட்சத்திரம் தான் மக்கள் அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் அந்த கட்சியுடைய கொடி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஸோ கட்சி கொடிகள் உருவாக்கும் போது நிறைய அரசியல் அப்படின்றது பிரதானமாக படுத்தப்பட்டு பேசப்படும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் கருப்பும் சிவப்பும் மஞ்சளும் பெரும்பாலும் இருந்தது. ஆனால் விஜயுடைய தமிழக வெற்றி கழக கொடியில் கருப்பு அப்படின்றது மிஸ்ஸிங்.